திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சிக்கு செல்லக்கூடிய பாதையை முழுமையாக அடைத்திருக்கிறார்கள். தேவையற்ற பதற்றத்தை தணிக்க இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மலை உச்சிக்கு செல்லும் பாதைக்கு அருகே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் பாதிக்கப்படுவதாக அங்கே காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளூர்வாசிகள் மட்டும் மலைப்பாதையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ், திருப்பரங்குன்றத்தில் நேற்று இரவிலிருந்தே ஒரு பதற்றமான சூழல். இதனையடுத்து இயல்பு நிலைக்கு அந்த பகுதி திரும்பி இருக்கிறது அப்படின்னாலும் மலைப்பாதைக்கு செல்லக்கூடிய அந்த வழியை முற்றிலுமாக காவல்துறையினர் அடைத்திருக்காங்க. எதனால தற்பொழுது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? நிச்சயமாக கௌதமி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று காலை முதலே இயல்பு நிலைக்கு திருப்பரங்குன்றம் திரும்பிய நிலையில் மலைக்கு செல்லக்கூடிய பாதையை காவல்துறையினர் அடைத்து மலைக்கு செல்பவர்களுக்கு மட்டும் தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மலைக்கு அருகே உள்ள குடியிருப்பவர்கள் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்வதும் வேலைக்கு செல்பவர்கள் இடையூறாக இருப்பதாகவும் காவல்துறையினர் வெளியே விடாததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற கூறி நேற்று தீபம் ஏற்றாததால் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருந்த போதிலும் 140 தடை உத்தரவு தளர்வு செய்யப்பட்டு மலைக்கு செல்வதற்கு மட்டும் அனுமதி மறுப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் மலைக்கு அடியே உள்ள பழனியாண்டவர் கோவில் தெருவை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் அங்கு வசிப்பவர்கள் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்ல முடியாத நிலையை ஏற்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவு வரும் வரை இந்த பேரிகார்டுகளை அகற்ற முடியாது, நீங்கள் வேறு பாதையில் செல்லுமாறு கூறியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வேலைப்பாதையில் வாகனங்களில் செல்ல முடியாமல் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது மலைக்கு செல்லக்கூடிய பாதைகளை மலை மேல் உள்ள படிக்கட்டுகளை அடைத்து நீங்கள் பாதுகாப்பு அளியுங்கள், மலைக்கு செல்லக்கூடிய பாதையை அடைத்து நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.